காப்பாற்ற நினைக்காதே படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகளை காப்பாற்ற நினைக்காதே நீதி வேண்டும் நீ போடி நாயக்கனூர் அரசு பொறியியல் கல்லூரி மாணவன் படுகொலைக்கு நீதி வேண்டும் மாநகரம் அண்ணா நகரை சார்ந்த கூலி தொழிலாளியான செல்வம் அவர்களுடைய மகன் விக்னேஷ் என்பவர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அரசு நாள் மற்றும் எறும்பு கிடைத்த நாள் உங்களுடைய மாணவன் இருக்கிறார் என்ற ஒரு பொய்யான தகவலை சொல்லி அந்த தாய் தந்தையரிடம் கூறுகின்றார்கள். உடனடியாக அந்த தாய் தந்தையர் அங்கே சென்று தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய மனு கொடுத்திருக்கிறார்கள். கடந்த வாரம் அந்த தாய் தந்தையர் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய மனு கொடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்தால் எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் கேட்பதெல்லாம் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திரு ஸ்டாலின் அரசு ஒரு மாணவன் எறும்பு கடித்ததனால்தான் இறந்தான் என்று பொய்யான ஒரு நாடகத்தை சொல்லி இந்த மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். நாங்கள் கேட்கின்றோம், உடனடியாக தமிழக அரசுக்கு அங்கே இருக்கக்கூடிய இது மாணவனுடைய மரணம் என்று கூட கூறுகின்றார்கள். நாங்கள் இந்த மரணத்தை பார்க்கவில்லை, இது திட்டமிட்டு படுகொலை நடந்திருக்கிறது தான் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். உடனடியாக இதை கொலை வழக்காக பதிவு செய்து அங்கிருக்கக்கூடிய விடுதி காப்பாளர் கல்லூரி முதல்வர் மீதும் உடனடியாக கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும். இந்த கல்லூரி முதல்வரையும் விடுதி காப்பாளரையும் காப்பாற்றுவதற்காக அந்த தேனி மாவட்ட காவல்துறையினர் செயல்பட்டு வருகிறார்கள். அந்த தேனி மாவட்ட காவல்துறை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அங்கிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் இறந்த மாணவன் விக்னேஷுக்கு நீதி கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும்படியும் நாங்கள் இங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சந்தித்து மனு கொடுத்து வந்திருக்கிறோம். இதே போன்ற தொடர் நடவடிக்கைகள் காணப்பட்டால் நாங்கள் மாணவர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவிலே போராட்டம் நடத்தும் என்று இந்த அரசுக்கு எச்சரிக்கையாக விடுக்கிறோம். உடனடியாக ஸ்டாலின் அரசு இதில் கவனம் செலுத்தி உடனடியாக இந்த மாணவனுக்கு நீதி வழங்க வேண்டும். இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும். இறந்த மாணவனுடைய குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம்.